சிம்பிளாக ஈஸியாக கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் நம்ம ரிப்பன் பக்கோடா பண்ண போகிறோம். இது 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கு முதல்ல அரை கப் பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். 2 கப் அரிசி மாவு போட்டுக்கலாம். இதையும் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா சளிச்சு எடுத்தால் தான் அந்த ரிப்பன் பக்கோடா நல்லா ஸ்மூத்தாக வரும். கடலை மாவு 1 கப் போட்டுக்கலாம். இதுவுமே கட்டி இல்லாமல் சலிக்கணும். இதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவு. நீங்கள் அதிகமாக பொட்டுக்கடலை மாவு போட்டிங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதையும் நல்லா சளிச்செடுத்ததுக்கப்புறமா இதில் உப்பு போடுவோம். அதுக்கப்புறம் எள்ளு, இல்லை நீங்கள் இதை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். பெருங்காயம் போடலாம், மிளகுத்தூள், அதுக்கப்புறமா ஓமம் இல்லைன்னா ஜீரகம் போடலாம். பட்டர் 2 கியூப் போடணும். அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு சாஃப்டான மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாவு கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப ரன்னியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதை மூடி வச்சுருங்க. இமீடியட்டாக பண்ணிடணும் நம்ம மாவு பிசைஞ்ச உடனேயே. இப்போ முறுக்கு குழலில் போட்டுட்டு நாம் இதை எப்போவுமே டைரெக்டாக தான் ஆயிலில் பிழிஞ்சு விடுவோம். நல்ல சூடான ஆயிலில் பிழிஞ்சு விடணும். நீங்கள் கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் ஆயில் 2மே நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு கூட கொண்டு வந்துடலாம். 2 நிமிஷத்தில் இந்த ரிப்பன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ ஆயில் சத்து அடங்கினோடனே நீங்கள் எடுத்துருங்க. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. டீ, காஃபி, அதுக்கப்புறமா பொங்கல், தீபாவளி, சங்கராந்தி, உகாதி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே சூப்பராக பண்ணலாம்.